பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க இந்த காலை வேளையில் கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நம்மளோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் துதிக்கும் போது அவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் துதிக்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, அவருடைய மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் கூட ஏசப்பா நம்மளோட வேதத்திலிருந்து யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 25, அதோட கடைசி வசனம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமேன். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தான் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை விட்டு வியாதியை விலக்குவேன். ஆமேன். அநேக வருஷமாக நான் இந்த வியாதியில் இருக்கிற, இந்த வியாதினால, இந்த பலவீனத்தினால என் சரீரத்தில் ஒரு சுகத்தை பார்க்க முடியல, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பார்க்க முடியல, வருஷம் பூரா நான் பார்த்தீங்கன்னா இந்த வியாதினால், இந்த பலவீனத்தினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு இந்த வியாதியை விலக்க பண்ணுவேன். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் வேற துதிச்சு பாருங்களேன், நீங்கள் வேற ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலனை தர தேவனாக இருக்கிறேன். ஆமேன். அநேக வருஷமாக தீராத வியாதிகள், அநேக வருஷமாக தீராத இந்த பலவீனங்கள் கர்த்தர் இன்னைக்கு உங்களை விட்டு விலக்க பண்ண போகிறார். ஆமேன். நீங்கள் சொல்லலாம், நான் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை தம்பி, நான் போகாத இடங்கள் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, அநேக வருஷம் இந்த ட்ரீட்மெண்ட் மாத்திரை மெடிசன்லாம் எடுக்கிறேன், ஆனாலும் ஒரு சுகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், வெறிய நீங்கள் துதிச்சு பாருங்களேன். இந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்களோ, உங்களை விட்டு வியாதிகள் விளங்கும், உங்களை விட்டு இந்த பலவீனங்கள் மாறும், உங்களை சோர்படுத்துகிற, உங்களுடைய சரீரத்தை பலவீனமாக்குகிற ஆவிகள் உங்களை விட்டு விலகும். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது, அவர் நீங்கள் துதிக்கும் போது ஒரு புதிய பலன், ஒரு புதிய அற்புதம், ஒரு புதிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா அநேக வருஷமாய் தீராத வியாதிகளை கர்த்தர் உங்களை விட்டு விலக பண்ணுவார். நீங்கள் துதிக்கும் போதே உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகும். அநேக வருஷமாக இந்த பலவீனத்தினால எங்கள் குடும்பத்தில் சமாதானம் எழுந்து போச்சு, எங்கள் குடும்பத்தில் பணம்லாம் எழுந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்கள் துதிக்கும் போது இந்த வியாதியை விட்டு உன்னை விலக்குவேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? நிறைய துதிச்சு பாருங்களேன், நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலத்தினால் நிரப்புவார், ஒரு புதிய ஆரோக்கிய சுகம் உங்கள் வாழ்க்கையில் வரும். விசுவாசிக்கிறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேலையில் எங்களோட ஏசப்பா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்களா ஆண்டவரே, வியாதியை உன்னை விட்டு விலகுவேன் என்ற வார்த்தையின்படி ஏசு ஆண்டவரே, இந்த நாள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உண்மை துதிக்கும் போது, உண்மை ஸ்தோத்தரிக்கும் போது ஒரு புதிய பலன் அப்பா, ஒரு புதிய சுகம், ஒரு புதிய ஆரோக்கியத்தை எங்களுக்குள்ளாக ஆண்டப்பா உண்டாக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வியாதியை உன்னை விட்டு விளங்க பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, நானும் ஏசப்பா பரம வைத்தியர் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஏதோ இந்த நாளில் கூட அரளைசப்பா ஒப்பு கொடுத்தாங்களே சப்பா, துதிக்கும் போது அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாக்குறதுக்காக நன்றி. அப்போ ஒரு புதிய பலன், புதிய சுகம், புதிய ஆரோக்கியம் அவங்க சரீரத்தில் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்ததுக்காக நன்றி. உங்க நாம மாற்று மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.